அன்பு நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர். நாம் இந்த பதிவில் 3ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள். 3ஆம் பாவம் என்பது தைரியஸ்தானம், அதாவது ஜாதகரின் தைரியம். ஜாதகர் தைரியமானவரா அல்லது கோழைத்தனம் உள்ளவரா என்பதை இது குறிக்கும். அடுத்து வீரியம். வீரியம்னா ஜாதகரின் வீரியம், அதாவது இது என்ன சொல்கிறது, காமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இதில் ஆண்மை சம்பந்தமாக அவரோட வீரியம், வேகம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி குறிக்கும். அடுத்து இளைய சகோதரி. ஜாதகரின் இளைய சகோதரம் அல்லது சகோதரி உள்ளவரா இல்லை. ஜாதகர் இளைய சகோதரம் இருந்தால் அவர்களுக்கிடையே உள்ள நிலை, பாசம், சண்டை சச்சரவு, அவங்களோட நிலை எப்படி அப்படிங்கிறத குறிக்கும். 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானம், அதாவது முயற்சி ஸ்தானம், அதாவது ஜாதகருடைய முயற்சியை குறிக்கும். ஜாதகர் முயற்சி உடையவரா அல்லது அவருடைய முயற்சியின் பலம் எந்த அளவுக்கு அவர் முயற்சி ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து அமையும். அடுத்து ஜாதகரின் பணியாட்கள். ஜாதகருக்கு கீழே, இப்போ ஜாதகர் எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்கள இது குறிக்கும். அண்டை அயலர்கள், அதாவது அக்கம் பக்கத்தினர். ஜாதகர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலை, அவங்க ரெண்டுத்துக்குள்ள பழக்க வழக்கம், ஜாதகருக்கும் மற்றவங்களுக்கும் இடையே உள்ள பழக்க வழக்க நிலை, அதை குறிக்கும். அலைச்சல், சிறு அலைச்சல்கள், சின்ன சின்ன பயணங்கள் ஆகியவற்றை 3ஆம் பாவம் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலத்தை குறிக்கும், லாபத்தை, அதாவது ஜாதகருடைய லாபத்தை குறிக்கும். சிறிய வாகனங்கள் 3ஆம் பாவம் குறிக்கும். உடல் பகுதியில் தொண்டை, கழுத்து, கால்கள், பாதங்கள், நரம்பு மண்டலம் ஆகியவற்றை குறிக்கும். தேக ஆரோக்கியத்தையும் குறிக்கும் 3ஆம் பாவம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாவம் வீரம், போர், ஆயுதம், யுத்தம், இராணுவ வீரர் ஆகியவற்றை குறிக்கும். அஞ்சல் நிலையம், பத்திரிகையாளர்கள், தூதுவர், தொலைபேசி, தொலைக்காட்சி, அறிவிப்பாளர்கள், செய்தி அதிகாரி ஆகியவற்றை 3ஆம் பாவம் குறிக்கும். அது இல்லாமல் வதந்திகள், குழப்பங்களை, சொத்து பிரிவினை ஆகியவற்றையும் 3ஆம் பாவம் குறிக்கும். 3ஆம் பாவகம் உறவுக்காரர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோரையும் 3ஆம் பாவம் குறிக்கும். கல்வி கற்கும் நிலையம், ஞாபக சக்தி, ஞாபகத்திறன், ஜாதகருடைய நல்ல பண்பு ஆகியவற்றை குறிக்கும். நாம் இந்த பதிவில் 3ஆம் பாவத்தின் காரகத்துவம் பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.